எல்லாருக்கும் வணக்கம். சிவன் கோவிலுக்குள்ள நாம நுழைஞ்சதும் முதல்ல பாக்குறது யார? நந்தி பகவான தான் இல்லையா? கைலாயத்தோட வாசல்ல சிவபெருமானோட நிழலாகவே நிக்கிற அந்த மகா சக்தி அவர் வெறும் ஒரு வாகனம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவர் தர்மத்தோட வடிவம், தெய்வீகத்தோட காவலர். அவரோட அந்த ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷ குழந்தை எப்படி தேவர்களே வணங்குற அளவுக்கு சிவகணங்களோட தலைவரா உயர்ந்தது? அதுவும் சிவபெருமானோட தெய்வீக பரிவாரங்களுக்கே தலைவரா? அந்த நம்ப முடியாத பயணத்தோட ஆரம்ப புள்ளிக்கு இப்ப நாம போக போறோம். நம்ம கதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்குது. தவசக்தியில சிறந்த சிலாத முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. ஆனா மனசுல ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. தனக்கு பிறக்க போற மகன் ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம சாவே இல்லாத ஒரு தெய்வீக பிறவியா இருக்கணும்னு அவருக்கு ஒரு தீராத ஆசை. அந்த குழந்தையோட பிறப்பே ஒரு பெரிய அற்புதம். சிலாத முனிவர் சிவபெருமான நினைச்சு ரொம்ப கடுமையான தவம் செஞ்சாரு. அப்புறம் ஒரு யாகத்துக்காக, அதாவது ஒரு புனித வேள்விக்காக நிலத்தை உழுதுட்டு இருந்தப்போ பூமிக்கு அடியில ஏதோ தட்டுப்பட்டது. பார்த்தா ஒரு தங்கப்பெட்டி. ஆவலோட அதை திறந்தப்போ உள்ள சூரியன் மாதிரி பிரகாசமா ஒரு தெய்வீக குழந்தை. அதுக்கு 3 கண்களும் 4 கைகளும் இருந்துச்சு. ஆனா ஆச்சரியம் பாருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததும் அந்த குழந்தை ஜபேஸ்வரருங்கிற பேர்ல ஒரு சாதாரண மனுஷ குழந்தையா மாறிடுச்சு. ஜபேஸ்வரரை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனா அவனுக்கு 7 வயசு ஆனப்போ சில முனிவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியோட வந்தாங்க. அந்த கணம் மொத்த கதையோட போக்கையுமே மாத்தி போட்டுடுச்சு. ஆமாங்க, அந்த முனிவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு இடி மாதிரி இறங்குச்சு. அந்த அன்பு மகனோட ஆயுசு ரொம்ப ரொம்ப கம்மி, இன்னும் கொஞ்சம் காலம்தான் அவன் உயிரோட இருப்பான்னு சொன்னாங்க. இந்த பேரெதிர்ச்சியை கேட்ட அந்த சின்ன பையன் ஜெபேஸ்வரர் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் பயந்து ஓடல, அழவும் இல்ல. இதுக்கு பதிலா அந்த சின்ன பையன் தன்னோட விதியையே மாத்தி எழுத ஒரு அசாதாரணமான வழியை தேர்ந்தெடுத்தான். அவனோட ஒரே ஆயுதம் அவனோட அசைக்க முடியாத பக்தி தான். ஜபேஸ்வரர் கொஞ்சம் கூட பயப்படாம முழுமையா சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சிட்டார். இது வெறும் சரணாகதி கிடையாது, தன்னோட விதியையே ஒரு மகாசக்தியோட கையில முழு நம்பிக்கையோட ஒப்படைக்கிற ஒரு தத்துவம். கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறதுனா இதுதான். அவர் தன்னோட தவத்துக்காக தேர்ந்தெடுத்த இடம் ரொம்பவும் புனிதமான திருவையாறு ஐயாரப்பர் ஆலய குளம். அந்த புனித குளத்து தண்ணில இறங்கி தன்னோட கடுமையான தவத்தை ஆரம்பிச்சார். இதுதான் பக்தியோட உச்சம்னு சொல்லணும். குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் அவரோட சதையை கடிச்சு தின்னபோதும் அந்த வலிய ஒரு துளி கூட பொருட்படுத்தாம அவரோட உதடு இடைவிடாம சிவ சிவன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. உடம்புல இருந்த வேதனையை விட உள்ளத்துல இருந்த பக்தி ரொம்ப வலிமையா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தீவிரமான பக்திக்கு பலன் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஜபேஸ்வரர் நந்தியா மாறின அந்த தெய்வீகமான தருணத்துக்கு இப்ப நாம போகலாம். அந்த சின்ன பையனோட அசைக்க முடியாத பக்திய பாட்டு மனசு உருகிப்போன சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி நேரடியாவே தோன்றினார். இதுதான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. உண்மையான பக்திக்கு இறைவனையே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற சக்தி இருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சிவன் அவருக்கு 4 மகத்தான வரங்களை கொடுத்தார். முதல்ல புனிதமான கங்கை தண்ணியால அபிஷேகம் செஞ்சார். 2வதா சாவே இல்லாத பெருவாழ்வ வரமா கொடுத்தார். 3வதா இனிமே நீ நந்தி அப்படின்னு புது பேர் சூட்டினார். கடைசியா அவரை தன்னோட கணங்களோட தலைவராகவும் கைலாயத்தோட முதன்மை காவலராகவும் நியமிச்சார். பாத்தீங்களா, ஒரு சின்ன பையனோட நம்பிக்கை அவனோட விதியையே மாத்தி எழுதி அவன் ஒரு தெய்வமாவே மாத்திருச்சு. இனிமே ஜபேஸ்வரருங்கிற சின்ன பையன் கிடையாது, சாவ ஜெயிச்ச சிவனோட எல்லா சக்திகளையும் வாங்கின அதிகார நந்தி மட்டும்தான். அவரோட மகிமைகள் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா? முதல்ல அதிகார நந்தினா என்ன அர்த்தம்? சிவனோட எல்லா சக்திகளும் அதிகாரங்களும் தனக்குள்ள கொண்டவர்னு அர்த்தம். அவர் இனிமே வெறும் காவலர் இல்ல, சிவனோட பிரதிநிதி, கைலாயத்தோட அசைக்க முடியாத பாதுகாவலர். அதிகார நந்தியோட சக்தியே இந்த உலகத்துக்கே புரிய வச்ச ஒரு முக்கியமான கதை ராவணனோட நடந்த மோதல்தான். ரொம்ப ஆணவத்தோட கைலாயத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ண ராவணன் நந்தியோட குரங்கு மாதிரி இருந்த முகத்தை பார்த்து கிண்டலா சிரிச்சான். தர்மத்தோட காவலரான நந்தி தேவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ எந்த குரங்குகளை பார்த்து கிண்டல் பண்றியோ அதே குரங்குணத்தால ஒரு நாள் உன்னோட நகரமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சாபம் விட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த சாபம் பின்னாடி அனுமன் மற்றும் வானர படையால நிஜமாச்சு. நந்தியோட வார்த்தை சிவனோட வார்த்தைங்கிறத ராவணன் அன்னைக்கு உணரல. பிரதோஷம்னு நாம சொல்ற அந்த புனிதமான நேரத்தோட ஆரம்பத்துக்கும் நந்தி தான் ஒரு முக்கிய காரணம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்த ஆழகால விஷத்தை சிவன் உலகத்தை காப்பாத்த குடிச்சார்.
அதோட வெப்பம் தாங்காம நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல நின்னு ஆனந்த தாண்டவம் ஆடினார். சிவன் அப்படி ஆடின அந்த புனிதமான மாலை நேரம்தான் பிரதோஷம்னு இன்னைக்கும் சிவ வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான நேரமா நாம கொண்டாடுறோம். புராண காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நந்திதேவர் பக்தர்கள் மனசுல நம்பிக்கையோட ஒரு அழியாத சின்னமா இருக்கார். இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவுல ஒரு பாலமா விளங்குறார். இன்னைக்கு சிவன் கோவில்கள்ல பக்தர்கள் நந்தி கிட்ட 2 முக்கியமான வழிகள்ல பேசுறாங்க. ஒன்னு, நம்மளோட வேண்டுதல்களை எல்லாம் சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லி அவரோட காதுல ரகசியமா சொல்றது. இன்னொன்னு, ரொம்ப புண்ணியம்னு சொல்லப்படுற சிருங்க தரிசனம் செய்யறது. சிருங்க தரிசனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நந்தியோட 2 கொம்புகளுக்கும் நடுவுல இருக்கிற இடைவழி வழியா சிவலிங்கத்தை பாக்குறது தான். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒரு உண்மையான பக்தனோட பார்வை வழியா இறைவனை காணற மாதிரி. இப்படி தரிசனம் செஞ்சா பெரிய புண்ணியமோ ஆசீர்வாதமோ கிடைக்கும்னு பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. ஆக நந்தியோட கதை நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருத்தரோட விதிய நிஜமாவே மாத்தி எழுத முடியுமா? ஜப்பேஷ்வரோட பயணம் முடியும்னு ரொம்ப உரக்க சொல்லுது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நாம நிறைவு செய்வோம். நன்றி. Like, share, subscribe.